ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கிற கோஷம் ஸ்டாலினுக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் கொடுக்கும் குடைச்சல் என நினைத்து விட வேண்டாம். இது குடும்பத்திற்குள் தலை தூக்கி இருக்கும் புது தலைவலி. ஆம், கனிமொழி கருணாநிதி தான் ஆட்சியில் பங்கு என்கிற கோஷத்தை எழுப்பி இருக்கிறாராம். காங்கிரஸ் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஆட்சிக்கு வரும். அப்படி காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்போது மத்தியில் பதவி கிடைக்கும். அப்படி பதவி கிடைக்கும் போது நீங்க தான் மந்திரி என வாக்குறுதி கொடுத்துத்தான் கனிமொழியை இவ்வளவு காலம் போர்க்கொடி தூக்காமல் பார்த்து கொண்டார் ஸ்டாலின். அதாவது அத்தைக்கு மீசை முளைக்கும், நாமெல்லாம் சித்தப்பான்னு கூப்பிடலாம் என கதை கட்டி ஏமாற்றி இருக்கிறார்கள். ஆனால் இப்போது அத்தைக்கு மீசை முளைக்காது என்பதை உணர்ந்து கொண்ட கனிமொழி டெல்லி அரசியலுக்கு நோ சொல்லி தமிழக அரசியலுக்குள் கால் பதிக்க துடிக்கிறாராம். வரும் சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு தொகுதியில் போட்டியிட முடிவு செய்திருக்கிறாராம். அதற்காக ஒரு அமைச்சர் இந்த தேர்தலில் போட்டியிடாமல் முழுக்க முழுக்க கனிமொழியின் வெற்றிக்காக பாடுபட இருக்கிறாராம். ஆட்சி அமைந்தால் அமைச்சர் பதவி கேட்கவும் கனிமொழி தரப்பு திட்டமிடுகிறதாம். இந்த திடீர் மாற்றத்திற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஆட்சியில் நடந்த பல்வேறு ஊழல்கள் தான் காரணம் என்கிறார்கள். சமீபத்தில் நகராட்சி துறையில் நடந்த ஒப்பந்த ஊழல் குறித்த அமலாக்கத்துறையின் ஆவணங்கள் வெளியானது. அதில் ஸ்டாலின், அவரது மகன், மனைவி, மருமகன் என அனைவரது பெயரும் இருந்தது. இவர்கள் கூட்டாக சேர்ந்துதான் ஊழல் செய்து சம்பாதிக்கிறார்கள் என அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருக்கிறது. அந்த 258 பக்க அறிக்கையில் எங்குமே கனிமொழியின் பெயர் இல்லை. எப்படி இருக்கும்? பங்கு கொடுக்கலையே, பிறகு எப்படி இருக்கும்? ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டு ஒரு குடும்பம் சுரண்டுவதை நம்மை போலவே கடுமையாக எதிர்க்கிறாராம் கனிமொழி கருணாநிதி. என்ன, நாம் ஊழல் நடக்கக்கூடாது என எதிர்க்கிறோம், ஆனால் கனிமொழி தரப்பு எங்க பங்கு எங்க என கேட்டு எதிர்ப்பதாக தகவல் வருகிறது. ஆக இனியும் டெல்லி அரசியலில் ஈடுபட்டால் மாநிலத்தில் பெற வேண்டியதை பெற முடியாது என்ற முடிவுக்கு வந்தவர் இப்போது சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராவதாக சொல்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். கனிமொழி இப்படி திட்டமிட இவ்வளவு காலம் ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும் என காத்திருந்த திராவிட மாப்பிள்ளை அது கிடைக்காது என தெரிந்ததும், கிடைப்பதற்கான வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்ததும் இப்போது தென் மாவட்டங்களில் முகாமிட்டுள்ளார். அவரும் தென் மாவட்டங்களில் போட்டியிட வாய்ப்புள்ளது என திமுகவினர் சிலர் சொல்கிறார்கள். ஆனால் அவர் தென் மாவட்டங்களில் முகாமிட்டிருப்பது கனிமொழிக்கு எதிரான அரசியல் வியூகம் எனவும் சொல்லப்படுகிறது. டெல்லி அரசியலுக்கு தன்னை நுழைய விடாமல் இதுவரை தவிர்த்து வந்த கனிமொழியை மாநில அரசியலுக்குள் எளிதில் நுழைய விடுவார்களா? நுழைந்தால் அவருக்கும் ஆட்சியில் பங்கு கொடுக்க வேண்டிய சூழல் வரும், அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டிய சூழல் வரும். அதை தலைமை குடும்பம் விரும்பவில்லை. அதனால்தான் திராவிட மாப்பிள்ளை களம் இறங்கி இருக்கிறார் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். ஏற்கனவே அதிமுக அமமுக கூட்டணி அமைந்தது முதல் தென் மாவட்டங்களில் எங்கு திரும்பினாலும் இரட்டை இலை அம்மா ஆட்சி என்கிற பேச்சை பார்க்க முடிகிறது. அழகிரியின் ஆதரவாளர்கள் பலர் இப்போது அதிமுகவில் ஐக்கியமாகி இருக்கிறார்கள் என்றால் அதிமுக எத்தகைய விஸ்வரூபத்தை எடுத்திருக்கிறது என்பதை உணர முடிகிறது. இந்நிலையில் கனிமொழியும் சபரீசனும் தென் தமிழகத்தை குறிவைத்து மோதுவதால் திமுகவிற்குள் உச்சக்கட்ட குழப்பம் நிலவுகிறது. காங்கிரஸை இழுத்தடிப்பதே கனிமொழியை தென் மாவட்டத்தில் வெல்ல விடக்கூடாது என்பதற்காகத்தான் என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது. ஆக மொத்தம் தென் மாவட்டத்தில் இந்த முறை திமுக வாஷ் அவுட் ஆகப் போவது உறுதி என்பது தெளிவாக தெரிகிறது. கனிமொழியின் ஆட்சியில் பங்கு கோஷம் ஆட்சியை காலி செய்யத்தான் போகிறது.